அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அதான் குறுக்கிடவே முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அவ்வளவு ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திமுக? ஏன்னா நெறைய பேர் சொல்லும் பொழுது, திமுக தரப்புலயே வந்துட்டு அவர் மேல வந்து கருத்து மாறுபாடுகள் இருக்கு. திமுக தரப்புக்குள்ளேயே. ஆனாலும் தலைமை வந்துட்டு திமுக தலைமை வந்து அவர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அத தான் அவங்க முன்னாடி வைக்கிறாரு. அவரை விட கொடூரமா நீங்க தான் கேள்வி கேட்குறீங்க. இல்ல இல்ல அவர் சொன்னதை தான் உங்ககிட்ட நான் எளிமையா சொல்றேன். அவர் அவர் குறுக்கிடவே முடியாத அளவுக்கு எங்க அண்ணன்னா அது கோபத்தில் குறுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. கோவம்னு நான் சொல்ல முடியாது. கோபம் இல்லைங்க. டிராவல் பண்ணிருக்காரு அவ்வளவு நாள் அப்படிங்கறதால அவருக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. ஏன்னா எங்க அண்ணனே செந்தில் பாலாஜி கூட பயணம் பண்ணவர். அவங்க 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணவங்க. அதனால் அவருக்கு அவரை பற்றி முழுக்க தெரியும். தெரிஞ்சதுனால அண்ணன் சொல்லியிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு கருத்து சொன்னார். அங்கே எங்கேருந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத் வர்றாருன்னு பார்க்கணும். ஹீரோ வில்லன் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. இவரை வில்லனாக்கி அவர் ஹீரோ ஆகும், அந்த உயரத்தை எட்டணும். 1000 வருடங்கள் உழைத்தாலும், ஆமாம் 1000 வருடம் உழைத்தாலும் அவருடைய உயரத்தை தொட முடியாதுன்னாரு. அண்ணே, உழைச்சா எவனுமே உயரத்தை தொட முடியாது, நடித்தாதான் தொட முடியும். எங்கள் அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் ரொம்ப உழைப்பில் வந்தவரா நடிப்பில் வந்தவரா எங்கள் அண்ணன் பார்வையில் விட்டுருவேன். இவரை விட முதலமைச்சர், இவரை விட அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை விட தமிழ்நாட்டுக்கு உழைத்தவர் நடிகர் விஜய்னு சொல்லி இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன். இவர் வாதம் ரைட்டு, மாற்றம் இல்லை. அதனால் இதுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். 2வது சொன்னார், இப்படி செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம், என்ன நினைத்தீர்கள்னு கத்தினார். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிந்த பக்குவமும் ஆற்றலும் அறிவும் இவ்வளவு அனைத்தும் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியலையே. அவையெல்லாம் முட்டாளா? அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கான். என்னடா பெரிய விஷயம்? இதை எந்த இடத்துல நீங்கள் கோடிட்டு காட்டுவீங்க? இப்போ அண்ணன் நாஞ்சில் சம்பத்தோட ஆக்ரோஷமான உரை அந்த மக்களை கொச்சைப்படுத்துறதா? வெள்ளி கொலுசு கொடுக்குறேன்னு சொன்னியடா, நீ என்னடா கொடுத்தேன்னாரு. அப்போ நடிகர் விஜய் என்ன கொடுத்தாரு? 2 தொகுதியில் ஜெயிச்சாரு. உங்களுக்கு என்ன தெரியும்? தங்க மோதிரம் போடுறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இல்லைன்னு சொல்லுங்க. இது வசனம் வேண்டாம், இந்த வசனம் எனக்கு பிடிக்காது. சும்மா நான் அங்கே விட்டுட்டு இங்கே வரேன், இவர் சொன்ன மாதிரி அங்கே போகிறேன் இங்கே வரேங்கிற மாதிரிலாம் வேண்டாம். ஓப்பனாக சொல்லுங்கள். தங்க மோதிரம் கொடுக்குறேன்னு சொல்லி நீ என்னப்பா கொடுத்த? தகர மோதிரம் வரைக்கும் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ உடனே ஓட்டு போடல அந்த மக்கள். இதை விட பெரிய கொடுமை எப்படி வர முடியும்னா, அவரை விட இவர் அழகாக இருக்காருங்க. நடிச்சிருந்தா இவரே முதலமைச்சராக இருப்பார். ஆனால் வாய்ப்பு இல்லை. பாயிண்ட் நோக்கி போயிடலாம். ஏங்க இப்போ நீங்கள் இவர் சொல்லும் போது ஆக்ரோஷம், நீங்கள் நான் சொன்னால் மட்டும் சிரிக்கிறீங்க. என்னங்க அது? என் பார்வையில் சிஸ்டம் அப்படி இருக்கா? அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னதுனால சொல்கிறேங்க. அப்புறம் பாருங்கள் நந்தகுமார், எனக்கு என்னவோ பூர்வ போகல இது இடி டிபார்ட்மெண்ட் வேணாங்க, இந்த டிவிஎஸ்சி அண்ணன் நந்தகுமாரை கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ணால் பரவாயில்லன்னு தோணுதுங்க. நான் வேணா சொல்கிறேன். என்ன காரணம்னா, நாங்களே அங்கே தான் இருந்தோம், எங்களுக்கே தெரியலைங்க. இத்தனை ஒயின் ஷாப்பில் இவ்வளோ வாங்கலாம், இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ பாட்டிலுக்கு விலை, இவ்வளோ முன் பாட்டிலுக்கு விலை, இத்தனை கடை இருந்தது, இத்தனை கடையை காணோம், பிளாக்கில் விற்றுருக்கானுவோம், ஒயிட்டில் வாங்கி இவ்வளோ டீட்டெயிலும் இவர் எடுத்து வச்சுருக்காருன்னா, இப்போ இவருக்கு அதில் என்ன பங்குன்னு எனக்கு தெரியலை. அதனால் இவர் சேவை செய்யணுங்கிற காரணத்துக்காக இவரையே விட்னஸாக போட்டு டிவிஎஸ்சில் சரண்டர் பண்ணுங்க. ஒன்று, தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு ஆகட்டும். எனக்கெல்லாம் அதில் வருத்தமே கிடையாது. நான் இவர் சொன்ன மாதிரி நாங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். நீங்கள் சொன்னீங்க செந்தில் பாலாஜி மேலே இவர் சார் சொன்னார், ஏற்கனவே பழைய ஒரு வழக்கு இருக்கிறது, 700 பேர். அவர் சொன்னார் 2000 பேர். 2000 பேர் விட்னஸ் இல்லைங்க. முதல்ல அதையும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. விட்னஸே கிடையாது. 2000 பேர் அக்யூஸ்டு. முதல்ல அங்கே வாங்க. 2000 பேரும் அக்யூஸ்டு. அதனால இன்னைக்கு நீதி அரசர் இவங்க கேஸை விசாரிக்கணும்னா பாருங்க, இதுதான் வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா எல்லாமே பண்ணுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இவருக்கு தெரியல. நானும் எம்ஏபிஎல் படிச்சவன், நானும் அட்வொகேட்டா இருக்கேன். இவருக்கு தெரியல. ஜுடிஷியலை பத்தி நீங்க தவறா என்ன வேணா முடிஞ்சா அப்படியே நெட்ல தட்டுங்க. இல்ல தம்பியை விட்டு தட்ட சொல்லுங்க. 2000 பேர் அக்யூஸ்ட், 700 பேர் விட்னஸான்னு கேக்குறேன். ஏங்க நான் கணக்கு கரெக்ட்டா இருக்கா? அதை விடுங்க, அது 100 பேர் விட்னஸா வச்சுக்கோங்க. 2000 பேர் அக்யூஸ்ட். யார் அந்த 2000 பேர்? பணம் கொடுத்தவன்லாம் அக்யூஸ்ட், வாங்கினவன்
அக்யூஸ்டு போடுறதுக்கு உள்ள நடத்து கேஸை தமிழ்நாடு அரசு அன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டு 2000 பேர் இருக்குல்ல, நீ பணம் கொடுத்தவன் யோக்கியனா நீயே அக்யூஸ்டா என்கொயரி பண்ணணும்னு போட்டோம். என்னப்பா நடந்தது? நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஏன் நாங்கள் யோக்கியமாக அந்த கேஸை பார்க்கலையா? அப்படியே செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷினில் போட்டீர்களா? இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு இந்த வழக்கு திமுக என்ன செய்தது? நீங்கள் கேட்டீங்க. விஜயபாஸ்கர் வழக்கில் திமுக என்ன செய்தது? எதுவும் செய்யாது, எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு இவ்வளோ கற்றுறீங்க? நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ஜுடிஷியலை பார்த்து கேட்கணும். நீதி அரசரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேளுங்க. என்னையும் நாஞ்சல் சம்பத்தன்னையும் கேட்டு என்ன பிரயோஜனம்? நாங்கள் 2 பேரும் உப்பு மிளகா புளிக்கு கூட லாய்க்கில்லை. ஏன்னா அது என்னன்னே எனக்கு தெரியாது. இது அத்தனையும் கேஸ் நிலுவையில் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் பேரில் வழக்கு போடலாமா? ஆளுநர் அனுமதி தரணும். சரி, திமுக என்ன செஞ்சுது? அப்படியே டைரக்ஷன் வாங்கி போட்டுது. ஏன் வழக்கில் தண்டனை பெற்று தரவில்லை? முதலமைச்சர் நீதியரசர் இல்லை. எனவே இது நீதியரசரிடம் இருக்கிறது. கேளுங்கெல்லாம் கேள்வியெல்லாம் இந்த கோர்ட்டில் கேளுங்க சார், ஜுடிஷியலை பார்த்து கேளுங்க. இதெல்லாம் இங்கே நான் இதுக்குள்ளேயே வரல. அப்படியே மதுபானத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறதே. எத்தனை அரசியல் கட்சி என்ன பண்ணீங்க? ஐயா ராமதாஸ் வருவார், அப்படியே நேராக ஒரு பானையோடு வருவார், ஒரு படையோடு வருவார். நேராக வந்து பூரண மதுவிலக்கு தேவைன்னு அன்புமணி ராமதாஸ் தலைமையில், எங்கள் அண்ணன் தலைமையில் அப்படியே போராட்டம் நடக்கும். திடீர்னு பார்த்தா காணப்படுவாங்க. 20 பார் லைசன்ஸை வாங்கிட்டு போயிடுவார். போராட்டம் வாபஸ். என்ன சார்? இல்லை, யார் கொடுத்தது பார் லைசன்ஸ்? செக் பண்ணி பாருங்க சார். இதெல்லாம் ரெக்கார்டு சார். கொடுத்தது யாரு? ரெக்கார்டு சார். இப்படி தான் சார் ஒவ்வொரு ஆட்சியிலையும் நடக்கும், ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் பண்ணுறாங்க. திமுக கவர்மெண்ட்டில் பண்ணாங்களா? நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. அதையே ஏன்ட்ட கேட்குறீங்க? ஒரு திமுக காரன்ட்டே வந்து நீ கொடுத்தியான்னு கேட்டால் கொடுத்தேன்னு சொல்லுவேன்னா? கண்டுபிடிக்கிற இடத்துல உங்களுக்கு திறமை தகுதி இருந்தால் கண்டுபிடிங்க. அவ்வளோ பாரும் எத்தனை கட்சிக்காரன் பேரில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. யார் சார் இங்கே வந்து பூரணம் மதுவிலக்கு ஊழலை ஒழிச்சிருவேன், அதை ஒழிச்சிருவேன், இதை முதல்ல நான் என்ன சொல்கிறேன், அதிகாரிகள் எவ்வளோ அதிகாரி பேரில் சொத்து கணக்கு இருக்குன்னு துணிச்சல் இருந்தால் அதை முதல்ல கேட்க சொல்லுங்கள். எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஈசிஆரில் பங்களா இருக்குன்னு முடிஞ்சால் நடிகர் விஜய் பனையூர் பங்களா பக்கத்துலேயே 10 ஐஏஎஸ்க்கு பங்களா இருக்குது, எடுத்து கணக்காட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, பாராட்டுறோம். அரசியல்வாதி அவன் மேலே நீங்கள் என்ன நீங்கள் முயற்சி பண்ணி வந்தாலும் பியூனில் ஆரம்பித்து ஐஏஎஸ் வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் கடைசியாக அமைச்சர் தலையில் இவர் துறையில் நடந்த ஊழல். பியூனை விட்டுருவீங்க, ஐஏஎஸை விட்டுருவீங்க, கையெழுத்து போட்டவங்களாம் விட்டுறீங்க. கட்சியாரன் அரசியல் பார்வையில் அவனை பழி வாங்கணும்னு தூக்கிட்டு வந்து அக்யூஸ் ஆக்கிடுறீங்க. என்னையா முற்றிலுமான ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு A to Z மேடம். அதில் எந்த மாற்றத்துக்கும் வேலை இல்லை. இது எதுக்கு இவ்வளோ எமோஷனல் நான் ஆகணும்? அவசியமே இல்லையா? இதோட விட போகிறீங்க. இன்னும் 50 கேஸ் போட தானே போகிறீங்க. அங்கே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் பெயில் டிஸ்மிஸ்னால் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டே கொடுக்க போகிறாரு. இங்கே ஒரு முன்சிபல் கோர்ட் இருக்குன்னா செஷன்ஸ் கோர்ட் ஒன்று இருக்குது, ஹைகோர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் அங்கே போய் கேட்க வேண்டியதானே? இந்த தாவேக்க அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கி நீதியரசர் படித்து காட்டினார் எங்கள் அண்ணன். அதுக்காக சொல்கிறேன், நீதியரசர் என்ன தெரியுங்களா கேட்டிருக்காரு? ஒரே வரி, ஏயா இதில் எதுக்கே அந்த ஒரு கவர்மெண்ட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? அப்போ என்ன பழி வாங்கிறதுக்காக இந்த வழக்கே போடுறீங்களா? நான் இன்னைக்கு ஸ்டே கொடுப்பேன், நான் ஸ்டே கொடுக்குறேன், கைது பண்ணக்கூடாது. யார்? சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி. எதுக்கு அங்கே போய் இவ்வளோ முட்டணும் மோதணும்? அப்போ உங்களோட பழி வாங்குற வேகம் தெரியுதா, விவேகம் தெரியுதா? அதில் ஜெயிச்சிட்டிங்களா? இப்போ நந்தகுமார் சொல்லட்டும், அதில் ஜெயிச்சிட்டிங்களா? இந்த கோர்ட்டில் உட்காந்து நந்தகுமார் 2 பேப்பரை வச்சுட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டேட்டா சொல்கிறது முக்கியம் இல்லை சார். நீதி அரசர்கிட்ட போய் நியாயமாக 2 டேட்டா சொல்லுங்கள். எங்கள் தரப்பு நியாயத்தையும் நீதி அரசர்கிட்ட பேசுவோம்.